السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد الله العلي نصلي ونسلم على الرسول الكريم. فقال الله تبارك وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وإذا بشر أحدكم بالأنثى ظل وجهه مسودا وهو كظيم. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم من عال ثلاث بنات فأدبهن وزوجهن وحسن إليهن فله الجنة أو كما قال عليه الصلاة والسلام. கருணை கடலான ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாய் அவனின் தூதாய் அவனையும் வந்துதித்த உயிரிலும் மேலான உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் நற்பாக்கியம் பெற்ற அருமை சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நாதாக்கள் நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. நாட்களில் தலை சிறந்த நாளான ஜும்மாவுடைய நாளில் அவனது இல்லத்தில் அல்லாஹ் நம்மெல்லாம் ஒன்றுவிட்டு இருக்கின்றான். இதேபோல் நாளை மறுமையில் சுவன பூங்கோலையில் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. நீண்ட நெடிய காலமான இன்பத்தோடு மன ரசனையோடு அவனை நின்று வழிபட்டு வாழ்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர் மனைவி மக்கள் உற்றார் உறவினர் உலக முஸ்லிம்கள் யாவருக்கும் அல்லாஹ் அதை நசீபாக்குவானாக. உலகத்திலே வாழும் பொழுது மருத்துவமனை சிரமம் அதன் செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கின்ற அளவிலா பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இடமளிப்பானாக என்ற உயர்ந்த துவாவோடு எல்லாருடைய துவாவை ஆதர வைத்து என்னுடைய இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பு இஸ்லாமிய பார்வையில் பெண் பிள்ளைகள். மேலானவர்களே, இப்பொழுது நாளைய தினம் அக்டோபர் 11ஆம் தேதி சர்வதேச பெண் பிள்ளைகள் தினமாக உலக முழுக்க கொண்டாடப்பட இருக்கின்றது. ஐநா சபை மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 11ஆம் தேதியை சர்வதேச பெண் பிள்ளைகள் தினமாக கடைபிடிக்கப்படுகின்றது. அதை ஒட்டியே இந்த தலைப்பு எடுக்கப்பட்டு இருக்கின்றது. உண்மையிலேயே இஸ்லாமிய பார்வையில் பெண் பிள்ளைகளை இஸ்லாம் எப்படி பார்க்கின்றது? எத்தனையோ மதங்கள் உலகத்திலே தோன்றி மறைந்திருக்கின்றது. எல்லா மதங்களிலும் பெண் பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இஸ்லாத்தில் உண்டு. இஸ்லாத்திலே பெண் பிள்ளைகளுக்கு என்று தனியான இடம் உண்டு, அந்தஸ்து உண்டு, மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. ஆனால் உலகத்துடைய வரலாறுகளை நாம் பார்க்கும் பொழுது பெண்களை நடத்திய விதம், பெண் பிள்ளைகளை நடத்திய விதம் மிக கோரமானது, விகாரமானது. உங்களை முன்னாடி வரிசையாக இந்த கீழே உள்ளவங்க கொஞ்சம் மேலே வந்துடுங்க. மேலே பயானில் வந்து உட்காருங்க. தம்பி முன்னாடி வாங்க. சாயிறது மூலம் தான் வயசு முன்னாடி. உலக வரலாற்றில் ஆப்பிரிக்கர்கள், இன்னைக்கு நம்ம ஆப்பிரிக்கா நாடுலாம் இன்னைக்கு பெருமையா பேசணும். அவைகளெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சியில விண்ணை தொட்ட நாடு என்றெல்லாம் நான் பேசுகின்றோம். ஆனால் அந்த ஆப்பிரிக்கர்கள் பெண்களை நடத்திய விதம், பெண்கள் தான் யாருன்னு அவங்க சொல்றாங்க, பெண் பிள்ளைகள் என்பவர்கள் நஞ்சூட்டப்பட்ட மரம் அப்படின்னு சொல்றாங்க ஆப்பிரிக்கர்கள்.
அது மட்டுமல்ல, ஷைத்தானுடைய அசுத்தங்களில் ஒரு அசுத்தம் தான் இந்த பெண் குழந்தைன்னு சொல்லி ஆப்பிரிக்கா நாட்டையுடைய ஆப்பிரிக்கர்கள் என்ன செய்யறாங்க, வர்ணிக்கிறாங்க பெண் பிள்ளைகளை. ரோமர்களுடைய கொள்கை என்ன தெரியுங்களா? அவங்க சொல்றாங்க, ஆன்மாவே இல்லாத ஒரு பிறவி பெண்கள். என்ன சொல்றாங்க? ஆன்மாவே இல்லாத ஒரு பிறவி யாருன்னா பெண் பிறவின்னு சொல்றாங்க. இதை தாண்டி சீனர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் எல்லாம் விஷ நீர்கள், அவங்க பாய்சன் சொல்றாங்க பெண்களை. அவர்கள் என்ன செய்யறாங்க, தண்டனை குற்றத்திற்கு உரியவர்கள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் பெண்கள். இதை தாண்டி ஒரு செய்தி அவர் சொல்றான், சைனர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சீனர்கள் என்ன சொல்றாங்க, ஒரு மனிதன் தன் மனைவியை உயிரோடு புதைக்கக்கூடிய உரிமை அவனுக்கு உண்டுன்னு சொல்றான். எவ்வளவு கேவலமா பெண்களை நினைச்சு வச்சிருக்கான்னு பாருங்க. அப்ப ஒரு கணவன் தன் மனைவியை உயிரோடு புதைக்கலாம். அன்றைய காலகட்டம் அரேபியாவிலே நெல்பெருமான சல்லாலிசனம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக, ரசூலுல்லாஹுடைய அந்த எழுச்சி ஏற்படும் முன்பாக அரபு மக்கள் பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைத்து வந்தார்கள். ஆனால் அவன் என்ன சொல்கின்றான், கட்டுன மனைவியை நீ உயிரோடு புதைக்கலாம் சொன்னான். இப்படியாக ஒவ்வொரு நாடுகளும் கிரேக்கர்கள் அவர்கள் எரிகின்ற எண்ணெய் சட்டிகளில் போட்டு அவர்கள் என்ன செய்யணும், எரிக்கப்படணும் சொன்னவர்கள் பெண்களை. இப்படியெல்லாம் மிக கேவலமாக, மிக மோசமாக என்ன செஞ்சாங்க, பெண்களையும் பெண் பிள்ளைகளையும் நடத்தி அந்த காலகட்டம். எல்லாத்திற்கும் தெரியும், அரேபிய நாடுகளில் பெண் குழந்தைகள் பிறந்து விட்டாலே அவர்கள் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள், அவர்கள் புதைக்கப்பட வேண்டும். அவர்களை கொன்று அல்ல, உயிரோடு துடி துடிக்க கதற கதற அவர்கள் என்ன செய்வார்கள், புதைக்கப்படுவார்கள். மண்ணுக்குள்ளே அவர்கள் உயிரோடு சமாதி கட்டப்படுவார்கள். இதுதான் அரேபியா நாட்டில் நடந்த கொடூரங்கள். இப்படியாக வாழ்ந்த ஒரு சமூகத்திற்கு மத்தியில்தான் இஸ்லாம் எம்பெருமான ஸல்லல்லாஹு அவர்கள் மூலமாக இந்த உலகிற்கு பெண்கள் என்றால் யார், அவர்கள் புதைக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, அவர்கள் விதைக்கப்பட வேண்டியவர்கள் என்று உலகத்திற்கு உரக்க சொன்ன உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இனிமேல் பெண் குழந்தை பிறந்தால் யாரும் புதைக்க கூடாது. பெண் குழந்தைகள் மதிப்பு மிக்கவர்கள், மாண்பு மிக்கவர்கள், அவர்கள் வாழ்வதற்கு முழு தகுதியும் உரியவர்கள் என்று முதலாக பிறப்புரிமையை வாங்கி கொடுத்த பெருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்ந்தது. அன்றைய காலகட்டத்தினுடைய நிலைமையை பார்ப்போம். இன்னைக்கு நாம் வாழ்கின்ற இந்த நூற்றாண்டிலே பெண்கள் எப்படி நடத்தப்படுகின்றார்கள், பெண் பிள்ளைகள் இன்னைக்கு சிறுமிகளும் இன்னைக்கு இளம் பெண்களும் எவ்வாறு நடத்தப்படுகின்றார்கள், போதை பொருளாக, கவர்ச்சி பொருளாக அவர்கள் இன்றைக்கு சமூகத்தால் அடையாளம் காட்டப்படுகின்றார்கள். எந்த விளம்பரத்தை எடுத்தாலும் இன்னைக்கு பெண்கள் இன்றைக்கு கவர்ச்சி என்கின்ற பெயரிலே கன்றாவித்தனமான கலாச்சாரத்தை, மேலை நாடுகளுடைய கலாச்சாரத்தை இங்கே ஊக்குவிக்கப்படுகின்றது. எல்லா விளம்பரங்களிலும் பெண்கள் முன்னிலைப்படுத்தப்படுகின்றார்கள். அரைகுறை ஆடைகளோடு, ஆபாசங்களோடு, அதை வைத்து பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி அவர்கள் எதற்கும் என்ன செய்கின்றார்கள், துணிகின்றார்கள். மேலை நாடுகளைப் போல டேட்டிங் கலாச்சாரம், ஷேட்டிங் கலாச்சாரம், இன்னைக்கு எல்லா கலாச்சாரங்களையும் உள்ளடக்கி பெண்கள் போதைப் பொருளாக பார்க்கப்படுகின்றார். எந்த அளவுக்கு சொன்னா, சமீபத்திய நமக்கு அதிர்ச்சி தருகின்ற ஒரு நிகழ்வு, சமீபத்திய ஆய்வுல நடத்தப்பட்ட ஒரு உண்மை என்ன தெரியுமா, மேலை நாடுகளில் அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான் போன்ற வளர்ந்த மேலை நாடுகளுடைய பெண் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன தெரியுமா, ஒரு 14 வயது ஒரு இளம் பெண், அவளை சிறுமி என்று சொல்வதா இளம் பெண் என்று சொல்வதா என்று தெரியவில்லை,
ஒரு 14 வயது இளம் மங்கை என்ன செய்கின்றாள் தெரியுமா? இன்னைக்கு மேலை நாட்டினுடைய கலாச்சாரம் கல்ச்சர் என்ன தெரியுங்களா? அவள் தன் கற்பை அடகு வைத்து தன் பள்ளி தன் கல்லூரியினுடைய கட்டணத்தை அவள் கட்டுகின்றாள். இது நடந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு. இது கட்டுக்கதை அல்ல. பப்ளிக்கிலே சமூக வலைத்தளங்களில் அவள் பகிரங்கமாக இதை பரப்புகின்றாள். என் கற்பு என விலை இவ்வளவு, வேறு வழி இல்லை, என் கற்பை விற்றுதான் என் பள்ளிக்கூடத்தினுடைய ஃபீஸ் நான் கட்டுகின்றேன், என் கற்பை விற்றுத்தான் என் கல்லூரியினுடைய என் காலேஜினுடைய ஃபீஸை நான் என்ன செய்து கட்டுகின்றேன் என்ற நிலைமைக்கு இன்னைக்கு மேலை நாடுகளில் பெண் பிள்ளைகளுடைய நிலைமை இன்னைக்கு இப்படி இருக்கின்றது. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. எல்லா இடங்களிலும் கலாச்சார சீரழிவு சீர்கேடுக்கு இளம் பெண்கள் இன்றைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். ஆனால் இதை தாண்டி இஸ்லாமிய பார்வையில் பெண் பிள்ளைகள் என்பவர்கள் யார்? அவர்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும், அவர்கள் எவ்வளவு கண்ணியமானவர்கள் என்பதை மார்க்கம் நமக்கு சிறந்த வழிகாட்டுதலை தந்திருக்கின்றது. அப்ப எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு சூழலுக்கு அவர்கள் தள்ளப்பட்டு இருக்கின்றார் என்பதை எண்ணி பார்க்கணும். இன்னைக்கு அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் என்ன திருமணம் என்ற ஒரு கலாச்சாரம் இல்லாமல் போய் யார் கூட வேண்டுமானாலும் என தன் படுக்கையை பகிர்ந்து கொள்ளலாம், யார் கூட வேணாலும் வாழலாம், சேரலாம், பிரியலாம், எல்லாம் இன்றைக்கு அங்கே சட்டப்பூர்வமாக ஆக்கப்பட்டதின் விளைவு இன்னைக்கு இன்சில் தெரியாத பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மேலை நாடுகளில். இன்சில் தெரியாது, யார் தகப்பன் இன்சில் போட முடியாது, நம்ம போடுற மாதிரி அவங்க போட முடியாது, யார் தகப்பன். அவ்வளவு கலாச்சார சீர்கேடு மத்தியிலே இஸ்லாம் அற்புதமான நாகரிகத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகின்றது. இஸ்லாமிய கல்ச்சர், இஸ்லாமிய கலாச்சாரம் எந்த காலத்திற்கும் எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடியது என்பதை இன்றைக்கு மேலை நாட்டு அறிஞர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். இஸ்லாம் மட்டுமே எல்லா காலங்களுக்கும் பொருந்தக்கூடியது, பொருந்தி வரக்கூடியது என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, அப்ப எந்த அளவுக்கு இஸ்லாம் பெண்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றி பேசியிருக்கின்றது. இஸ்லாம் பெண்களுக்கு எல்லா உரிமைகளையும் குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு வழங்கி இருக்கின்றது. என்ன உரிமை? முதலாக பிறப்புரிமை, அவர்கள் வாழ்வதற்குண்டான உரிமையை வழங்கியது இஸ்லாம். ஏன் அந்த காலங்களில் என்ன செஞ்சாங்க? பெண் குழந்தை பிறந்து விட்டால் உயிரோடு புதைத்து விடுவார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பல சஹாபிகள், நாம் பாராட்டக்கூடிய நிறைய சஹாபிகளுடைய அறியாமை காலத்துடைய வாழ்க்கையிலே எல்லாருமே உயிரோடு புதைத்திருக்கிறார்கள் தன் பெண் பிள்ளைகளை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற அந்த மக்களுடைய மனோல எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா லல்ல வஜு முஸ்வத வஹுவக்கலி. அவர்கள் அந்த அரபு நாட்டு மக்கள் யாருக்காவது ஒருத்தர் இப்படி ஒரு சோபனம் சொல்லப்பட்டால், உனக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று என்ன சொல்லப்பட்டால் அவர் என்ன செய்வார் தெரியுமா? லல்ல வஜுஹு முஸ்வதா, அவர் முகம் கருத்து விடும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பொம்பளைக்குள்ள பிறந்திருச்சுன்ற செய்தியை காதுல கேட்ட உடனே அவர்களுடைய முகம் கருத்துன்னு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அது மட்டுமில்ல, எத்தவாராமினல் கௌம், இந்த அவமானத்தை தாங்க முடியாம எத்தவாராமினல் அந்த கூட்டத்தில் நாம் என்ன செஞ்சிருவாங்க? மறைந்து விடுவார். தனக்கு இப்படி ஒரு என்ன ஒரு செய்தி வந்துருச்சேன்னு அந்த செய்தியை கேட்டு அவமானத்தோடு இழிவோடு அந்த குழந்தை அப்படியே வைப்பதா, அல்லது மண்ணிலே புதைப்பதா என்று அவன் குழம்பி போய் விடுவான் என்று அல்லாஹ் அந்த அரேபிய சமூகத்து மக்களுடைய மனோநிலையை படம் பிடித்து அல்லாஹ் காட்டுகின்றான். இப்படித்தான் இருந்தார்கள் ஆரம்பத்திலே. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பின்னர் தான் இனிமேல் யாரும் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்க கூடாது, இனிமேல் யாரும் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்க கூடாது என்று சொல்வது மட்டுமல்ல, அதை செயல்முறைப்படுத்தி பெண்கள் என்ன செய்யணும்? அவர்கள் வாழ வேண்டும், வாழ்வதற்கு தகுதியானவர்கள், அவர்களை புதைக்க கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகின்றார்கள். அடுத்தபடியா ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? அல் பின்து பரக்கத்துன், பெண் குழந்தை பிறப்பது உன் வீட்டிற்கு அருள்வளம்.
பெண் குழந்தை பிறந்தால் உன் வீட்டிலே பரக்கத்தும் சேர்ந்து பிறக்கும் என்ற உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகிலேயே இப்படி சொன்ன எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலா தன் மகளை பார்த்து என்ன வார்த்தை சொல்லுவாங்க? பில்அத்து மின்னி. எந்த சமூகத்திலே பொம்பளை புள்ளன்னு சொன்னாலே கேவலமாக இழிவாக என கருதி அந்த சமூகத்துக்கு மத்தியில் ரசூலா சொன்ன வார்த்தை, பயன்படுத்திய வார்த்தை என்ன தெரியுமா? பில்அத்து மின்னி, என் மகள் பாத்திமா என் ஈரக்குறை துண்டுன்னு சொன்னாங்க ரசூலுல்லா. அடுத்து சொன்னாங்க அல் பின்து பரக்கத்துன், பெண் குழந்தை பரக்கத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை ஃபலா தக்ரஹு, அந்த பெண் குழந்தை நீங்கள் வெறுக்க வேண்டாம். லா தக்ரஹுல் பனாத், பெண் குழந்தைகளை நீங்கள் வெறுக்க வேண்டாம். இன்னி அபுல் பனாத், ஏனென்றால் நான் பெண் குழந்தைகளின் தந்தை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருமையோடு நம்ம சொன்னாங்கன்னா, இன்னைக்கு அந்த பெருமைப்படுறோமா நம்ம? உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க பாய்? எனக்கு 3 பொட்டையா பிறந்துருச்சுன்னு சொல்லி தலையை கீழே தொங்க போட்டுறாரு. அதுவும் பெண் பிள்ளைன்னு கூட சொல்றது இல்லை, பொட்ட கழுதைகளாக பிறந்துருச்சு, பொட்ட சனியங்களாக பிறந்துருச்சு. இன்னைக்கு வார்த்தைகள் அவ்வளோ கேவலமாக இழிவாக கருதக்கூடிய ஒரு சூழலுக்கு அறியாமை காலத்தை விட மேலே ஒரு படி போய் இன்னைக்கு பெண் குழந்தைகள் இழிவாக கருதுகின்றோம், சுமையாக கருதுகின்றோம், பாரமாக கருதுகின்றோம். என்ன காரணம்? வரதட்சணை என்ற கொடுமையினால் இன்றைக்கு பெண் குழந்தைகளை பாரமாக கருதக்கூடிய ஒரு சூழலுக்கு இன்றைக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்குது. இங்கே இருக்கக்கூடிய வாலிபர்கள் எல்லாம் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். பெண்களை நாங்கள் கண்ணியப்படுத்துவோம் என்று வெற்று வார்த்தைகளால் அல்ல, அவர்கள் எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட், அவங்க வெகுமதின்னு நினைச்சு வரதட்சணை இல்லாமல் மகருக்கு கல்யாணம் பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகணும். கண்டிப்பாக சமுதாயத்தில் இன்னைக்கு ஈஸியாக வாலிபர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். நான் கேட்கறதில்ல, எங்கள் அம்மா கேட்குறாங்க, எங்கள் அத்தா கேட்குறாங்க, எனக்கு அதுக்கு எந்த சம்மதம் இல்லை, வாழ போகிறது நீ. ஆனால் என்ன சொல்கிறாருங்க, எங்கள் அத்தா அம்மா கேட்டு வாங்கிடுறாங்க வரதட்சணை. அப்படி அல்ல, நாளைக்கு நீயும் விசாரிக்கப்படுவாய் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே. எனவே நாம் இந்த விஷயத்திலே நல்ல ஒரு அணுகுமுறையை நாம் மேற்கொள்ள வேண்டும், ஒரு உறுதிகள் எடுக்க வேண்டும். என்னை என் கூட வாழக்கூடிய என் வாழ்க்கை துணைவியாக வரக்கூடிய அந்த பெண்ணிடத்திலே ஒரு பைசா நான் வாங்க மாட்டேன். எதுக்கு நம்ம வாங்குறோம்? வரதட்சணைங்கிறது என்னங்க? கூலிக்கு நம்ம மாரடிக்கிற மாதிரி நல்லா பாதுகாக்கணும். அப்போ அவள் காலமூரா தன்னுடைய தாய் தந்தர்களை விட்டு அனைத்தை விட்டு நமக்காக வேண்டிய தியாகம் செய்து வரக்கூடிய அந்த பெண்ணை எப்படி வச்சு தாங்கணும்? இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறது? அவளை நீ எவ்வளவு கண்ணியப்படுத்தணும், எப்படி அவன் பாராட்டணும். ஆனால் அதெல்லாம் விட்டு இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? கூலி கேட்கிறோம், வரதட்சணை கேட்கிறோம். அவளை என்ன செய்யறோம்? சித்திரவதை பண்றது, அதை வாங்கிட்டு இதை வாங்கிட்டு சொல்லி அப்படி நமக்கு மார்க்க நமக்கு என்ன செய்யற கற்றுத்தரல. அப்படி செய்யக்கூடியவர் உண்மையான ஒரு சிறுவல்ல. நண்பர்கள் சொன்னாங்க, தன் மனைவியினுடைய முகத்தில் அடிப்போர் உண்மை விசுவாசி அல்ல ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் அக்பர். பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் மார்க்கத்திலே, அதிலும் குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம். பெண் பிள்ளைகளை புதைக்க கூடாது, அவர்களை கொல்லக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலே பெரிய பாவம் எதுன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறது. ரெண்டாவது சொன்னாங்க, ஷிர்குக்கு இணையான பெரிய பாவம் எதுன்னு கேட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னுடைய குழந்தையை உயிரோடு புதைப்பதும், வறுமைக்கு அஞ்சி உன் பிள்ளைகளை, உன் பெண் பிள்ளைகளை நீ கொள்வதும் மிகப்பெரிய பாவம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு எவ்வளோ பெரிய மாற்றத்தை அந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தினாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பெண் பிள்ளைகள் இனிமேல் என்ன செய்யக்கூடாது? எந்த ஒரு இடத்திலும் அவர்கள் என்ன செய்யக்கூடாது? கொல்லப்படக்கூடாது. ஏன்னு சொன்னா உங்களுக்கும் அவர்களுக்கு ரிஸ்கை தருவது ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா என்பதை மிக ஆணித்தரமாக அழுத்தமாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உள்ளங்கள்ல மனமாற்றத்தை ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தினார்கள். ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார்கள். இஸ்லாத்தை ஏற்ற பின்னர் எல்லாம் தாரையாக உருதி எல்லாம் போன்றவர்கள் எல்லாம் கண்ணீர் வடித்தார்கள். அறியாமை காலத்திலே நான் என்னுடைய பெண் பிள்ளைகள் எல்லாம் இப்படி உயிரோடு புதைத்து விட்டேனே என்று எண்ணி அவர்கள் ஆதங்கப்பட்டார்கள், அழுதார்கள், பரிகாரத்தை தேடினார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவிற்கு பெண் பிள்ளைகளுடைய விஷயத்திலே நடக்க சொல்கின்றார். அதை நீங்க முசீபத்தாக எண்ணாதீங்க, அது பரக்கத்தா பாருங்க. அதை தாண்டி